வெல்கம் டு அபிஸ் ஸ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு க்யூட்டான கஸ்டமைஸ்டு பர்த்டே கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஸ்டாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்யூட்டான கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாக்ஸ் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பேஸில் கொஞ்சம் நம்மளுடைய கிஃப்ட் எல்லாம் சேஃபாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பேப்பர் ஸ்க்ரம்பிள் பண்ணி ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிளாத் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு பாக்ஸ் சூப்பராக இருக்கும். இல்லை நெட்டு கிளாத் இருந்தால் அது கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரி டைப் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்குறோமோ அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் கலர்ஃபுல் கட் பண்ணின பேப்பர்ஸ் தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கான்ட்ராஸ்டாக இருக்கிற கிஃப்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கடைசியாக இதோட பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இது சேஃபாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 4 சைடுமே கொஞ்சம் ஒரு 4 பீஸு செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் ரிப்பன் வச்சு நல்லா நாட் பண்ணி இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரிஜினல் ஃப்ளாஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரிஜினல் ஃப்ளாஸில் கொஞ்சமாக நம்ம ஒரு பொக்கே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஷாப்பில் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற பொக்கே பேப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பேப்பர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஷீட்ஸ் வச்சு இன்றைக்கி இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி கொஞ்சமாக ஃப்ளார்ஸ் அண்ட் பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி நல்லா இதை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக ஃப்ளவர் பொக்கே ரெடி பண்ணிவிட்டு இதுலேயுமே ஒரு ரிப்பன் வச்சு நான் டைப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் ரிப்பனில் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃப்ளவர் பொக்கையை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் பட்டர்ஃப்ளை அண்டு க்ரீட்டிங்ஸ் கார்டு நான் மேலே ப்ளேஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட க்யூட்டான கஸ்டமைஸ்டு பர்த்டே கிஃப்ட் பாக்ஸ் ரெடியாகி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஸ்டாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.